பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்னா ஸய்யன்னா ஸமா துனியா பிஸீனத்தினில் கவாகிப். நிச்சயமாக நாம் நட்சத்திரங்களின் அழகை கொண்டு துனியாவுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய வானத்தை நாம் அழகுபடுத்தினோம். வஹிஃபதம் மின் குல்லி ஷைத்தானின் மாரித். மேலும் கட்டுப்படாத ஒவ்வொரு ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பாக அதை நாம் ஆக்கினோம். லா யஸம்மஊன இலல் மலையில் அலா. உயர்ந்த கூட்டத்தார்களின் பக்கமாக ஒளிந்து பேச்சை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வயுக்தஃபூன மின் குல்லி ஜானிப். மேலும் ஒவ்வொரு திசையிலே இருந்தும் அவர்கள் வீசி எறியப்படுவார்கள். துஹூரன், துரத்துவதற்காக, விரட்டுவதற்காக. வலஹும் அஸாபுன் வாஸிப். மேலும் அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு. இல்லாமல் ஹதீஃபல் ஹதுஃபத. ஏதேனும் செய்தியை இராய்ஞ்சி செல்லக்கூடியவர்களை தவிர. ஃபாத்துபஅஹு ஷிஹாபுன் சாகிப். பிரகாசமான தீப்பந்தம் அதை பின்தொடரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உலகத்தினுடைய வானத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நட்சத்திரங்களை உருவாக்கி அல்லாஹ் அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். அதை பற்றி தான், அந்த நட்சத்திரங்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்தினுடைய வானத்தை பார்க்கும்போது அழகாக தெரிகின்றது. அதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா நட்சத்திரங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். இன்னா ஸய்யன்னா ஸமா துனியா பிஸீனத்தினில் கவாகிப். இதை உலமாக்களுக்கு தெரியும். இது இதாஃபத்தோடையும் படிக்கலாம், பதிலியத்தாகவும் படிக்கலாம். ரெண்டு விதமாகவும் படிக்கிறது சரிதான். அர்த்தங்கள் ரெண்டு நேரத்திலையும் ஒரே அர்த்தங்கள் தான் வரும். அதாவது அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, நட்சத்திரங்களை வைத்தும் அல்லாஹ் வானத்தை அல்லாஹ் அழகுபடுத்தி இருக்கிறான். சூரியனை வைத்தும் சந்திரனை வைத்தும் அல்லாஹ் அழகுபடுத்தி இருக்கிறான். சூரியனை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு துனியாவையும் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்குகின்றான். சூரியன் வந்துச்சுன்னு சொன்னால் பிரகாசமாகி விடுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் இதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். வலக்கது ஸய்யன்னா ஸமா துனியா, அந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது நாம் உலகத்தினுடைய வானத்தை அழகு சௌந்தரியமாக்கி வைத்திருக்கிறோம். நட்சத்திரங்களோடு அதை அழகு சௌந்தரியம். அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வார்த்தையில தான் சூரியன், சந்திரன், இன்னும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அதில் தான் கட்டுப்படும். நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு காரணம், ஒரு காரணம் வானத்தை அழகுபடுத்த அல்லாஹ் தஆலா படைத்தான். இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷைத்தான்களை விரட்டி அடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா உருவாக்கியது தான் இந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறத வானத்தில் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விண்வெளி கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த விண்வெளி கற்கள் அல்லாஹ் தஆலா எதற்காக உருவாக்கினான் அப்படின்னு சொன்னால், ஷைத்தான்களை விரட்டி அடிக்கிறதுக்காக, வேதனைக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஷிஹாபுன் சாகிப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒரு ஆயத்தில் இருக்கிறது, நாம வானத்திலே விண்வெளி கற்களை, புரூஜுகளை நாம் உருவாக்கினோம். புரூஜ் அப்படின்னு சொன்னால் விண்வெளி கற்களுக்கு சொல்லப்படும். விண்வெளி கற்களை நாம் வானத்திலே, ஸ்பேஸில் நாம் உருவாக்கினோம். அந்த விண்வெளி கற்கள் சைத்தான்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி வீசி அடிக்கப்படுகின்ற போது வானத்தில் அப்படியே ஏதோ பறந்து வர மாதிரி தெரியும் வெளிச்சமாக. அப்புறம் பார்த்தா அது கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சு போயிடும். அது அப்படியே மறைஞ்சிடும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் உருவாக்குனது ஷைத்தானிர் ரஜீம், விரட்டி அடிக்கப்பட்ட அந்த ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பதற்காக வேண்டித்தான். அதாவது வானத்தில் பேசப்படுகின்ற ஏதாவது விஷயங்களை ஒட்டு கேட்பதற்காக வேண்டி இந்த ஷைத்தான்கள் அங்கே போகும். அப்போ அந்த நேரத்தில் வேகமாக வீசப்படுகின்ற தீப்பந்தம் அந்த விண்வெளி கற்கள் தான். அதுதான் அவர்கள் மீது வீசப்படுகின்றது. அதை வைத்து தான் அவங்க மேலே பாம் பிளாஸ்ட், அதுதான் அந்த எரிக்கற்களை வைத்து தான் அவர்களை விரட்டி அடிக்கப்படுகிறது. வானத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஷைத்தான்களிடம் இருந்து
அல்லாஹ் தாலா இந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் உருவாக்கினான், விண்வெளி கற்களை அல்லாஹ் உருவாக்கினான். எந்த ஷைத்தானாலும் மலக்குகள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒட்டு கேட்க முடியாது. ஏதாவது ஒட்டு கேட்கண்டு போனாங்கன்னு சொன்னால் ஜின்னு ஷைத்தான்கள், அப்போ அந்த நேரத்தில் அவர்களை இந்த எரிக்கற்களை கொண்டு வீசி எறியப்படுகிறது. அவர்கள் சமயத்தில் அதில் எரிந்தே போய்விடுகிறார்கள் அந்த ஜின்னு ஷைத்தான்கள். வானம் வரையிலும் அவர்களால் போக முடிகிறதே இல்லை. அல்லாஹ் தாலாவினுடைய ஷரியத், தக்தீருடைய விஷயங்கள், மலக்குகள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், இது எல்லாம் ஜின்னு ஷைத்தான்களால் கேட்க முடியாது. இது சம்பந்தமான ஹதீஸுகளும் இருக்கிறது. நான் ஏற்கனவே இது சம்பந்தமாக ஹத்தா இதா ஃபுஸிஅ அப்படிங்கிற அந்த ஆயத்தில் இது சம்பந்தமான விளக்கத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது வானத்தின் பக்கமாக இவங்க போவாங்க ஜின்னு ஷைத்தான்கள். அங்கே பேசக்கூடிய விஷயங்களை அவங்க ஒட்டு கேட்கறதுக்காக வேண்டி போகும்போது அங்கே இருந்து அவர்களை விரட்டி அடிக்கப்படுகிறது, அவர்களை கேவலப்படுத்தப்படுகிறது, ஒட்டு கேட்க விடாமல் அவர்களை தடுக்கப்படுகிறது. அதுக்கு உண்டான தண்டனை தான் இது. விண்வெளி கற்களை கொண்டு அவர்களை அடித்து பாம் பிளாஸ்ட் பண்ணி அவர்கள் அங்கு இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறது. இது உலகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. ஆகிரத்தில் வலகும் அதாபும் வாசி, நிலையான வேதனையும் அவர்களுக்கு இருக்கிறது. நிலையான வேதனை, பயங்கரமான வேதனை, நிரந்தரமான வேதனை, இது அவர்களுக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு ஜின்னு ஷைத்தான் எப்பயாவது மலக்குகள் பேசக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜின்னு ஷைத்தான்கிட்ட அது சொல்லிடும். அது அடுத்து, அது அடுத்து, அப்படி அடுத்த ஜின்னு ஷைத்தான்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லும்போது சமயத்தில் அடுத்தவங்களுக்கு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ஷிஹாபுன் சாக்கிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்வெளி கற்கள் அது அவர்கள் மீது பட்டு அவர்கள் எரிந்து போய் விடுகிறார்கள். சில நேரங்களில் செய்தி போய் ஜின்னு ஷைத்தான்களுக்கு போய் சேர்றதில்லை. சில நேரங்களில் அது அந்த ஜின்னு ஷைத்தான்கள் எப்படியாவது தப்பிச்சு அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஷிஹாபுன் சாக்கிப் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, சாக்கிப் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேகமாக வரக்கூடியதுன்னு அர்த்தம். இன்னொரு விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பிரகாசமானது, தீப்பந்தம், அது அப்படியே நெருப்பு மாதிரி பறந்து அவர்கள் மீது பட்டு அவர்களை எரித்து விடுகிறார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தான்கள் இருக்கிறார்களே முன்னால் வானத்தில் போய் உட்கார்ந்துக்குவாங்க எங்கிட்டாவது ஓரத்தில். அல்லாஹ்வுடைய வஹீயுடைய விஷயங்கள் பேசப்படுகிற போது அதை ஒட்டு கேட்பாங்க. ஒட்டு கேட்டுட்டு அவங்க சூனியக்காரங்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க. முன்னையெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நட்சத்திரங்களால் அவர்களை அடிக்கப்பட மாட்டாது, விண்வெளி கற்களால் விரட்டப்படவில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து செய்திகளை திருடிட்டு அவங்க 1க்கு 10 பொய்யை கலந்து சூனியக்காரங்கிட்ட சொல்லிடுவாங்க. சூனியக்காரன் அவன் அதில் ஒரு 1000 பொய்யை கலந்து ஏதாவது சொல்லுவான், அதில் 1-2 நடக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ நபியாக ஆனார்களோ, அவர்களுக்கு நுபுவத் எப்பொழுது கொடுக்கப்பட்டதோ, பிறகு ஷைத்தான்கள் ஜின்களால் வானத்தின் பக்கமாக போகவே முடியலை. அவங்க போனாங்கன்னு சொன்னால் அவங்கள விரட்டி அடிக்கப்படுகிறது. இந்த ஷிஹாபுன் சாக்கிப் என்ற இந்த விண்வெளி கற்களால் அவர்களை அடித்து விரட்டப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. உடம்புல பட்டுருச்சுன்னா தொலைஞ்சிச்சு, அவ்வளோதான், அப்படியே எரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் மல்ஊன் இப்லீஸ் இடத்துல சொன்னாங்க. மல்ஊன் இப்லீஸ் தானே அவங்களுக்கு சீஃபு, அதனால் அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வானத்தில் போக முடியலங்க, எந்த செய்தியும் திருட முடியலங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒன்று உலகத்தில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவன் இப்லீஸ் மல்ஊன் ஷைத்தான் அவன் சொன்னான். அதனால் ஜமாத்தா மொத்த துனியாவிலேயே அவன் அனுப்பி விட்டான், உலகத்தில் என்ன அப்படி நடந்திருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அனுப்பப்பட்ட ஜமாத்துகளில் ஒரு ஜமாத்துன்னு சொன்னால் ஷைத்தானுடைய ஜமாத், ஷைத்தான்களுடைய ஜமாத்து. அதில் ஒரு ஜமாத்து தான் ஹிஜாஸின் பக்கமாக போனது. ஹிஜாஸ் அரபு நாடு. அந்த அரபு நாடு பக்கமாக போன போது அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நஹ்லாவினுடைய 2 மலைகளுக்கு மத்தியிலே தொழுகக்கூடியவர்களாக பார்த்தார்கள்.
அதை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். அதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம்னு ஜின்னுகளே சொல்லுது. அந்த மாதிரி அப்படி அந்த ஜமாத்து தான் அதை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கிறது போய் இப்லீஸ் மலூன் இடத்துல சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் அந்த இப்லீஸ் மலூன்னு சொன்னான், வானத்திலே நீங்கள் போக முடியாததற்கு காரணம் இதுதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதை பற்றி நான் விளக்கமாக வைன்னா லமஸ்ன ஸமாஅ ஃபவஜத்னாஹா முலியத் ஹரசன் ஷதீதன் வ ஷுஹுபா அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து சூரத்துல் ஜின்னில் இருக்குது. அந்த ஆயத்தில் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் சுருக்கமாக நீங்கள் இதை விளங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலே நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கு காரணம் 2 காரணங்கள். ஒன்று, வானத்தினுடைய அலங்காரத்துக்காக அல்லாஹ் படைத்தான். 2வது, இந்த ஜின்னு ஷைத்தான்கள் அங்கே போய் எந்த விஷயத்தையும் திருடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பாதுகாப்புக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த விண்வெளி கற்கள். எல்லாம் அதற்காக உருவாக்கப்பட்டது தான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஸ்தஃப்திஹிம் மஹும் அஷத்து ஹல்கன் அம்மன் ஹலக்னா இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாஸிப். அந்த ஆயத்தில் இருந்து மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.